தமிழக அரசு தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என்று ஜாக்டோஜி அமைப்பு தெரிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடு இன்று மாலையுடன் முடிகிறது. இது தொடர்பாக திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற ஜாக்டோஜியோ அமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தாஸ், தமிழக அரசு தங்கள் கோரிக்கையை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என நேற்று அறிவித்திருந்தார். இதற்கிடையே தடையை மீறி போராட்டம் மேற்கொண்டு வரும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பள்ளி கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் போராட்டங்களில் ஈடுபடுவது அரசு ஊழியர் நன்னடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும், இதனால் தேர்வுகளும் மாணவர்களை தயார் செய்தல் உள்ளிட்ட பணிகளும் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் பங்கேற்கும் நோக்கத்துடன் விடுப்பு எடுப்பது விதிமீறல் என்றும், நோ ஒர்க் நோ பே என்ற விதியின் அடிப்படையில் காரணங்கள் இல்லாமல் விடுப்பு எடுத்தால் இடைநீக்கம், ஊதிய பிடிப்பு உள்ளிட்ட துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று ஆசிரியர்கள் உடனே பணிக்கு திரும்புமாறு எச்சரித்துள்ள அவர் 7,500 ரூபாய் ஊதியத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்து வகுப்புகளை தொடரவும் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்வதற்கான 304 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதன் மூலம் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கவும் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் தமிழக அரசு சார்பில் உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடத்தப்பட்டது. நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் 3,431 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். I am happy to inform that 304 MOUs were signed during the event. These MOUs involve huge investment of 3,431 crore rupees, which provide job opportunities for 10,50,000 persons. சென்னையை சுற்றியுள்ள நகரங்களில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நாகப்பட்டினத்தில் சிபிசிஎல் நிறுவனமும், தென் மாவட்டங்களில் பிரிட்டானியா மற்றும் ராம்கோ நிறுவனங்களும் தொழில் தொடங்க முன்வந்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் பெரும் நிறுவனங்கள் மட்டுமின்றி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் 32,206 கோடி ரூபாய்க்கு முதலீடு பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். உலக முதலீட்டாளர் மாநாடு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் என்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அறிவிப்பின்படி அடுத்த மாநாடு 2021ஆம் ஆண்டு நடைபெறும் எனவும் முதலமைச்சர் கூறினார். சிறப்புரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, தமிழகத்தில் தரமான போக்குவரத்து வசதிகளும் போதுமான அளவில் தொழில்நுட்ப பணியாளர்களும் இருப்பதாக தெரிவித்தார். And I compliment all the investors who have come here. You invest and you get harvest also. There is no problem on that. Provided you follow the rules. You follow the rules of the game. This is a very good state, and my dear friends who have come from different parts of the globe and also different parts of India, I can assure you that your investments will be very useful and also purposeful. சர்வதேச பொருளாதாரம் குறைந்து வந்தாலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக தெரிவித்த வெங்கையா நாயுடு, மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எண்ணம் என்றும், அதுவே பிரதமர் மோடியின் விருப்பமும் என வெங்கையா நாயுடு தெரிவித்தார். உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் தமிழகத்தில் 10,50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்துடைய வளர்ச்சி இதிலிருந்து தெளிவா தெரியும். எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும்? கிட்டத்தட்ட 10,50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் ஏற்கனவே முதலீடு பண்ணவங்கள தொடர்ச்சியா இங்க வரதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோம்? அந்த நிறுவனங்கள் அந்த முதலீட்டாளருக்கு என்னென்ன வசதி வேணுமோ அத்தனை விஷயம் அரசு செய்து கொடுக்கிறது. 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மாயமான் காட்சி என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை அதிமுக தேர்தல் மாநாடாக மாற்றியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2015ஆம் ஆண்டு நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவை காணல் நீராகி போனதாக சாடியுள்ளார். இந்தியாவின் அந்நிய முதலீடுகளில் 0.79 விழுக்காட்டை மட்டுமே தமிழகம் தற்பொழுது போடப்பட்டுள்ள 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் முழு விவரங்களும் வெளிவந்த பிறகுதான் அவை செயல் வடிவத்திற்கானதா அல்லது அலங்கார புழுகு கணக்கானதா என்பது தெரியவரும் என குறிப்பிட்டுள்ளார். டாவோஸில் 2019ஆம் ஆண்டில் உலக பொருளாதார அமைப்பின் கூட்டம் நடைபெறும் நேரத்தில் சர்வதேச முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள் என்றும் தெரிந்தும் நடத்தப்பட்ட இந்த 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஒரு மாயமான் காட்சிதான் என்றும் அவர் கூறியுள்ளார். நடிகர் அஜித்தை தொழில்நுட்ப வழிகாட்டியாக கொண்டு தக்ஷா மாணவர் குழு தயாரித்த ட்ரோன் டாக்ஸி உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நடிகர் அஜித் நடிப்பு மட்டுமல்லாமல் பைக் ரேஸ், கார் ரேஸ், ரிமோட் மூலம் இயங்கும் குட்டி விமானங்களை தயாரிப்பதிலும் ஆர்வமுடையவர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடிகர் அஜித்தை தொழில்நுட்ப வழிகாட்டியாக கொண்ட தக்ஷா மாணவர் குழு இந்தியாவில் முதல் முறையாக வானில் பறக்கும் ஏர் டாக்ஸியை தயாரித்து சாதனை படைத்தது. இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தக்ஷா குழு வடிவமைத்த பெரிய வடிவிலான ட்ரோன் டாக்ஸி காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. 70 கிலோ எடை கொண்ட இந்த ட்ரோன் டாக்ஸி 2 பேரை தூக்கிச் செல்லும் திறன் வாய்ந்தது. அவசர காலத்தில் இந்த ட்ரோனை ஆம்புலன்ஸாக பயன்படுத்தி பொதுமக்களை காப்பாற்ற முடியும் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ப்ராஜெக்ட் தான் ட்ரோன் டாக்ஸி. இது வந்து என்ன யூஸ் பண்ணணும், ஃபியூச்சரில் பப்ளிக்கோட லைஃப்ஸை சேவ் பண்ணுறதுக்காக ட்ரோன் ஆம்புலன்ஸாக வெளில எடுத்துகிட்டு வர போகிறோம். ட்ரோன் ஆம்புலன்ஸாக எடுத்துகிட்டு வரதுனால என்னன்னா ரோட்வேஸில் பப்ளிக்கு அவங்களுக்கு ஏதாவது எதுனா கூட ஆம்புலன்ஸ் வே எடுத்துகிட்டு போகிறப்ப டிராஃபிக்கில் எதுவும் பண்ண முடியும். அதனால் ஏர் டாக்ஸியை யூஸ் பண்ணி அவங்கள சேவ் பண்ண முடியும். இப்போ வந்து கவர்மெண்ட் கிட்ட இதை ஃப்ளை பண்ணி பர்மிட்லாம் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா மேபி ஃபியூச்சரில் நிறைய ஹியூமன்ஸோட லைஃப் சேவ் பண்ணலாம். 20 கிலோமீட்டர் சுற்றளவில் எளிதாக பறந்து செல்லும் வகையில் ட்ரோன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிறுவனங்கள் தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிக்கு வைத்துள்ள நிலையில் தக்ஷா குழுவின் மாணவர்கள் உருவாக்கியுள்ள ட்ரோன் டாக்ஸி அனைவரிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நிறைய உள்ள பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்லேருந்து அண்ட் தென் ஜப்பான்லேருந்து சைனீஸ் கூட உள்ளே வந்து நிறைய பேசிட்டு போயிருக்காங்க. மெயின்லி ஃபார் ட்ரோன் டாக்ஸி தான் இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது துபாயில் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இது லைவில் இருக்குது. மற்றபடி எல்லாருமே R&Dயில் தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து இவ்வளோ தூரம் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் இது வெயிட் பார்த்தீங்கன்னா 90 kg வரைக்கும் இப்போ வரைக்கும் we can lift it with 40 minutes of endurance and 200 meters of height. இது முழுமையாக தானியங்கி முறையில் இயக்கப்படக்கூடியது. இதில் 2 பேர் அமர்ந்து செல்லலாம். இதை தானாக எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அது தானாக அழைத்து செல்லும். குறிப்பாக இந்த ட்ரோன் டாக்ஸியை பொறுத்தவரை GPS நேவிகேஷன் முறையில் இந்த ட்ரோன் டாக்ஸி என்பது செயல்பட தொடங்கும். நாளடைவில் இது அரசு அனுமதி அளித்த பிறகு முழுமையாக இது மருத்துவ பர்பஸ்க்காக இது வந்து பயன்படுத்தப்படும். குறிப்பாக ஏர் ஆம்புலன்ஸாக இது பயன்படுத்தப்படும் என இதை உருவாக்கிய மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் எஸ். என். செந்திலுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. பழனியில் தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று தெப்பத்தேர் உலா விமரிசையாக நடைபெற்றது. பழனி அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. சுவாமி திருக்கல்யாணத்தை தொடர்ந்து கடந்த 21ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற்றது. நிறைவு நாளான நேற்று தெப்பத்தேர் உலா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தைப்பூச திருவிழா நிறைவடைந்த பிறகும் பழனிக்கு காவடி எடுத்து ஏராளமான பக்தர்கள் நடைப்பயணமாக செல்கின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வழியாக சென்ற பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி ஏந்தி பக்தி பரவசத்துடன் நடனமாடினர்.
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வினய் 14 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மலை கிராம மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் சாலை வசதியின்றி 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இதில் மஞ்சம்பட்டி, உலுவங்காடு மற்றும் மூங்கில் பள்ளம் ஆகிய மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிய ஆட்சியர் சென்றார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வழியாக மஞ்சம்பட்டி வரை வாகனத்தில் சென்ற அவர் பின்னர் 14 கிலோமீட்டர் மலைப்பாதையில் நடந்து சென்றார். மூங்கில் பள்ளம் மலை கிராமத்தில் வசிக்கும் 28 குடும்பங்களைச் சேர்ந்த பழையர் இன மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை ஆட்சியர் வினய் கேட்டறிந்தார். அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்தார். புதிய சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்ய பிரதமர் மோடி தலைமையில் நடந்த தேர்வுக்குழு கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா மற்றும் சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானா இருவரும் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் புகார் கூறி மோதலில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் இருவரும் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இடைக்கால சிபிஐ இயக்குநராக நாகேஸ்வர ராவை மத்திய அரசு நியமித்தது. இந்நிலையில் புதிய சிபிஐ இயக்குநரை நியமனம் செய்வது தொடர்பாக டெல்லியில் பிரதமர் மோடியின் இல்லத்தில் நேற்றிரவு தேர்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், மக்களவை காங்கிரஸ் குழு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் 1982ஆம் ஆண்டு முதல் 1985ஆம் ஆண்டு வரை IPS தேர்ச்சி பெற்ற 79 அதிகாரிகளின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டன. இதில் தகுதி உடைய 4 மூத்த அதிகாரிகளின் பெயர்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அடுத்த வாரம் கூடும் தேர்வுக்குழு கூட்டத்தில் புதிய சிபிஐ இயக்குநர் நியமிக்கப்படுவார் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெல்லும் என்றும் அந்த கருத்து கணிப்பு கூறியுள்ளது. ABP நியூஸ் சிவோட்டஸ் கருத்து கணிப்பின்படி நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 543 இடங்களில் ஆட்சி அமைக்க தேவையான 272 இடங்கள் எந்த கூட்டணிக்கும் கிடைக்காது என தெரிகிறது. அதிகபட்சமாக பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 233 இடங்கள் என்றும், காங்கிரஸ் தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு 167 இடங்கள் கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மற்ற கட்சிகள் 143 இடங்களில் வெல்ல வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி மொத்தமுள்ள 39 இடங்களிலும் வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மொத்தமுள்ள 42 இடங்களில் 34 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 இடங்களில் பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி கூட்டணிக்கு 51 இடங்களும், பாரதிய ஜனதாவிற்கு 22 இடங்களும் கிடைக்கக்கூடும். மொத்தத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் ORS, காங்கிரஸ், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, பிஜு ஜனதா தளம் கட்சிகளின் ஆதரவு தேவைப்பட வாய்ப்புள்ளது. அதே நேரம் திரிணாமுல், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி, இடதுசாரிகள் ஆதரித்தால் கூட காங்கிரஸ் கூட்டணியால் ஆட்சி அமைக்க முடியாது என இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. கோவை மாவட்டம் சோமையனூரில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் சின்னத்தம்பி காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, யானை எத்தனை நாட்களாக விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது? அதனை பிடிக்கும் நடவடிக்கை எந்த அளவில் உள்ளது? இதுகுறித்த விவரங்களை சொல்லுங்கள். சமினா, அதாவது கோவையை அடுத்த ஆனைகட்டி, வரப்பாளையம், சோமையனூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் அந்த கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக காட்டு யானைகள் சின்னத்தம்பி, விநாயகன் என்ற 2 காட்டு யானைகள் தொடர்ச்சியாக விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்தது. இதைத் தொடர்ந்து இந்த 2 காட்டு யானைகளையும் பிடிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதன் விளைவாக கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி விநாயகன் என்று அழைக்கப்படக்கூடிய காட்டு யானையானது பிடிக்கப்பட்டு முதுமலை வனப்பகுதியில் விடப்பட்டது. இதைத் தொடர்ந்து சின்னத்தம்பி காட்டு யானையையும் உடனடியாக பிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனைத் தொடர்ந்து இந்த சின்னத்தம்பி காட்டு யானையை பிடிப்பதற்கான பணிகளை கடந்த ஒரு வாரமாக வனத்துறையினர் மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இந்த சின்னத்தம்பி காட்டு யானையை பிடிப்பதற்கான பணிகளை இன்று வனத்துறையினர் துவக்கியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக இன்றைய தினம் அதிகாலையிலேயே வனத்துறையினர் பல குழுக்களாக பிரிந்து காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். தற்போது வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அந்த சின்னத்தம்பி காட்டு யானை வந்திருப்பதை அறிந்த வனத்துறை குழுவினர் தற்போது வனப்பகுதிக்குள் சென்றிருக்கிறார்கள். தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் அந்த காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான பணிகளை துவக்க இருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த காட்டு யானை பிடிக்கப்பட்டவுடன் அதை கொண்டு செல்வதற்காக தற்போது கும்கி யானைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கும்கி யானைகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். கலீம் மற்றும் விஜய் என்ற 2 கும்கி யானைகள் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 கும்கி யானைகளும் தற்போது இந்த தண்ணீர் பந்தல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கும்கி யானைகளை இந்த வனப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை தற்போது வனத்துறையினர் துவக்கியிருக்கிறார்கள். கும்கி யானைகள் தற்போது இந்த வனப்பகுதிக்குள் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கும்கி யானைகள் மூலம் இந்த காட்டு யானையை பிடிப்பதற்கான பணிகளானது துவங்கும். காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்திய பின்னர் இந்த கும்கி யானைகளுடைய உதவியுடன் இந்த காட்டு யானையை லாரியில் ஏற்றி வரகளியாறு யானைகள் முகாம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல வனத்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கான பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது. சபீனா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குருசாமி.